அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம 8ஆம் வகுப்பு அறிவியலேருந்து முக்கியமான ஒரு 40 நாட்கள் டெஸ்ட் வழியில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். டேஷ் என்பவை எளிய மற்றும் சிக்கலான கணக்குகளை தீர்க்க பெரிதும் உதவுகின்றன. டேஷ் என்பவை எளிய மற்றும் சிக்கலான கணக்குகளை தீர்க்க பெரிதும் உதவுகின்றன. இதற்கான விடையை பாருங்கள். ஆப்ஷன் பி சார்புகள். சார்புகள் என்பவை எளிய மற்றும் சிக்கலான கணக்குகளை தீர்க்க பெரிதும் உதவுகின்றன. அடுத்த வினா. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா. இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் சி கார்பெட். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கார்பெட். மூன்றாவது வினா. சமூக வனவியல் என்ற சொல் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? சமூக வனவியல் என்ற சொல் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் ஏ 1976. சமூக வனவியல் என்ற சொல் முதலில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1976. நாலாவது வினா. இந்திய உணவுக் கழகம் 1965 ஜனவரி 14 எங்கு ஏற்படுத்தப்பட்டது? இந்திய உணவுக் கழகம் 1965 ஜனவரி 14 எங்கு ஏற்படுத்தப்பட்டது? இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் பி சென்னையில். அஞ்சாவது வினா. ஆண்ட்ரோஜன் உற்பத்தி டேஸால் உற்பத்தி செய்யப்படுகிறது? ஆண்ட்ரோஜன் உற்பத்தி டேஸால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் பி எல்ஹெச் ஹார்மோன்கள். ஆண்ட்ரோஜன் உற்பத்தி எல்ஹெச் ஹார்மோனால் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆறாவது வினா. கால் மூட்டின் தொப்பி போன்ற அமைப்பு போல் காணப்படும் எலும்பு எது? கால் மூட்டின் தொப்பி போன்ற அமைப்பு போல் காணப்படும் எலும்பு எது? இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் சி பட்டல்லா. ஏழாவது வினா. உங்கள் வெளிப்புற காதினை தாங்குவது எது? உங்கள் வெளிப்புற காதினை தாங்குவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குருத்தெலும்பு. உங்கள் வெளிப்புற காதினை தாங்குவது குருத்தெலும்பு. எட்டாவது வினா. காற்றில்லா அல்லது ஆக்சிஜனற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஸை கொடுக்கும். முக்கியமான வினா. காற்றில்லா அல்லது ஆக்சிஜனற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஸை கொடுக்கும். இதற்கான விடையை பாருங்கள். ஆப்ஷன் ஏ லாக்டிக் அமிலத்தை கொடுக்கும். ஒன்பதாவது வினா. மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி எது? மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி எது? இதற்கான சரியான விடையை பாருங்கள். ஆப்ஷன் சி அம்மீட்டர். மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர். பத்தாவது வினா. டேஷ் கணினி நினைவகங்களில் பயன்படுத்தப்படுகிறது? டேஷ் கணினி நினைவகங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மீ கடத்திகள். மீ கடத்திகள் கணினி நினைவகங்களில் பயன்படுத்தப்படுகிறது. 11வது வினா. பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் பாஸ்கல் விதி இதில் பயன்படுகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். நீரியல் உயர்த்தி, தடை செலுத்தி, அழுத்தப்பட்ட பொதி இந்த மூன்றிலுமே பாஸ்கல் விதி பயன்படுகிறது. 12வது வினா. தொடுபரப்பு அதிகமாக இருந்தால் டேஷ் அதிகமாக இருக்கும்? தொடுபரப்பு அதிகமாக இருந்தால் டேஷ் அதிகமாக இருக்கும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உராய்வு. தொடுபரப்பு அதிகமாக இருந்தால் உராய்வு அதிகமாக இருக்கும். 13வது வினா. வைரத்தின் ஒளிவிலகல் எண்? வைரத்தின் ஒளிவிலகல் எண். இதற்கான சரியான விடையை பாருங்கள். ஆப்ஷன் டி 2.41. வைரத்தின் ஒளிவிலகல் எண் 2.41. 14வது வினா. டேஷ் வெப்ப கடத்தல் ஏற்படுகிறது? டேஷ் வெப்ப கடத்தல் ஏற்படுகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திடப்பொருட்களில் வெப்ப கடத்தல் ஏற்படுகிறது. திடப்பொருட்களில் வெப்ப கடத்தல் ஏற்படுகிறது. 15வது வினா. ஈல் மீனால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் வாட்ஸ்? ஈல் மீனால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் வாட்ஸ். இதற்கான சரியான விடை பாருங்கள். ஆப்ஷன் டி 650 வாட்ஸ். ஈல் மீனால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் வாட்ஸ் 650. 16வது வினா. மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு? மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. அடுத்த வினா. ஒலி அலைகள் எதில் மிக வேகமாக பரவுகின்றன? ஒலி அலைகள் எதில் மிக வேகமாக பரவுகின்றன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உலோகங்கள். ஒலி அலைகள் உலோகங்களில் மிக வேகமாக பரவுகின்றன. அடுத்த வினா. எது நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு ஆகும்? எது நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு ஆகும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நியோடிமியம். நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு நியோடிமியம்.
19வது வினா காந்தப்புல வலிமையின் எண் மதிப்பானது புவிப்பரப்பின் நெருக்கத்தில் டேஸ் ஆக இருக்கும். காந்தப்புல வலிமையின் எண் மதிப்பானது புவிப்பரப்பின் நெருக்கத்தில் டேஸ் ஆக இருக்கும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 25 முதல் 65 மைக்ரோ டெஸ்லா. 20வது வினா சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது எது? சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் டி செவ்வாய். சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது செவ்வாய். 21வது வினா சந்திரனில் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறிதல் டேஸ் திட்டத்தின் நோக்கம். சந்திரனில் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறிதல் டேஸ் திட்டத்தின் நோக்கம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சந்திரயான் 1. 22வது வினா செவ்வாய் தன் அச்சில் டேஸ் தன்னைத்தானே சுற்றி வருகிறது. செவ்வாய் தன் அச்சில் டேஸ் தன்னைத்தானே சுற்றி வருகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 24 மணி நேரம் 37 நிமிடம். செவ்வாய் தன் அச்சில் 24 மணி நேரம் 37 நிமிடம் தன்னைத்தானே சுற்றி வருகிறது. 23வது வினா ராக்கெட் மனிதர் யார்? ராக்கெட் மனிதர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கைலாசம் வடிவு சிவன். ராக்கெட் மனிதர் யார்னா கைலாசம் வடிவு சிவன். 24வது வினா டேஸ் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாகின்றன. டேஸ் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாகின்றன. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 3. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன் இந்த மூன்றுமே புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாகின்றது. 25வது வினா மின்னார் பகுத்தல் என்ற சொல் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. மின்னார் பகுத்தல் என்ற சொல் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மைக்கேல் ஃபாரடே. மின்னார் பகுத்தல் என்ற சொல் மைக்கேல் ஃபாரடே என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. 26வது வினா சால்வே முறை டேஸ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. சால்வே முறை டேஸ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சோடியம் கார்பனேட். சால்வே முறை சோடியம் கார்பனேட் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. 27வது வினா உலர் பனிக்கட்டி என்பது எது? உலர் பனிக்கட்டி என்பது எது? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் சி திட கார்பன் டை ஆக்சைடு. உலர் பனிக்கட்டி என்பது திட கார்பன் டை ஆக்சைடு. 28வது வினா மாறா விகித விதியை கூறியவர் யார்? மாறா விகித விதியை கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜோசப் பிரவுஸ்ட். மாறா விகித விதியை கூறியவர் ஜோசப் பிரவுஸ்ட். அடுத்த வினா நியூட்ரான் இல்லாத தனிமம் எது? ஒரு முக்கியமான வினா, நியூட்ரான் இல்லாத தனிமம் எது? இதற்கான விடையை பாருங்க, ஆப்ஷன் சி ஹைட்ரஜன். நியூட்ரான் இல்லாத தனிமம் ஹைட்ரஜன். 30வது வினா ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் டேஸ் கிராம் சோடியம் குளோரைட் உப்பு கலந்துள்ளது. ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் டேஸ் கிராம் சோடியம் குளோரைடு உப்பு கலந்துள்ளது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 35 கிராம். ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் 35 கிராம் சோடியம் குளோரைடு உப்பு கலந்துள்ளது. 31வது வினா வேதிப்பொருள்களின் அரசன் எனப்படுவது எது? வேதிப்பொருள்களின் அரசன் எனப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சல்ஃபியூரிக் அமிலம். வேதிப்பொருள்களின் அரசன் சல்ஃபியூரிக் அமிலம். 32வது வினா சலவை சோடா என்பது என்ன? சலவை சோடா என்பது என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் சி சோடியம் கார்பனேட். சலவை சோடா என்பது சோடியம் கார்பனேட். அடுத்த வினா தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நீர்வாயு. தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது நீர்வாயு. 34வது வினா ஆக்டேன் மதிப்பீடு எதில் பயன்படுகிறது? ஆக்டேன் மதிப்பீடு எதில் பயன்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பெட்ரோல். ஆக்டேன் மதிப்பீடு பெட்ரோலில் பயன்படுகிறது. 35வது வினா சீட்டேன் மதிப்பீடு எதில் பயன்படுகிறது? சீட்டின் மதிப்பீடு எதில் பயன்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி டீசல். ஆக்டேன் பெட்ரோலு, சீட்டேன் டீசல். 36வது வினா ஆந்திரசைட் நிலக்கரி கார்பன் சதவீதம் என்ன? ஆந்திரசைட் நிலக்கரி கார்பன் சதவீதம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 86 முதல் 97%. ஆந்திரசைட் நிலக்கரி கார்பனோட சதவீதம் 86 முதல் 97 வரை. 37வது வினா மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி எது? மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இன்ஃப்ளூயன்சா அல்லது ரைனோ வைரஸ் சொல்லுவாங்க. மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி இன்ஃப்ளூயன்சா. 38வது வினா பந்து வடிவ பாக்டீரியா என்பது எது?
பந்து வடிவ பாக்டீரியா என்பது எது? இதற்கான சரியான விடையை பாருங்கள். ஆப்ஷன் ஏ காக்கை. பந்து வடிவ பாக்டீரியா என்பது காக்கை. 39வது வினா. முதலாவது நிலத்தாவரம் எது? முதலாவது நிலத்தாவரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி டெரிடோஃபைட்டுகள். முதலாவது நிலத்தாவரம் டெரிடோஃபைட்டுகள். 40வது வினா. அகார் அகார் டேஷ் என்ற பாசிலிருந்து பெறப்படுகிறது. அகார் அகார் என்பது டேஷ் என்ற பாசிலிருந்து பெறப்படுகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜெலிடியம். அகார் அகார் என்பது ஜெலினியம் என்ற பாசிலிருந்து பெறப்படுகிறது. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பு அறிவியலிருந்து முக்கியமான வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றவர்களை சந்திப்போம்.